இப்போ லைவ்ல திவ்யா வந்து பிரஜன் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பிரஜன் கிட்ட சொல்லி வருத்தப்படுறாங்க. சாண்ட்ரா ரொம்ப கோவமா இருக்காங்க. நான் போயிட்டு கேட்டேன், ஏன் பார்க்க வரல, பிரஜன் பர்ஃபார்மன்ஸ் ஏன் பார்க்க வரல, ஆனால் நல்லா பண்ணாரு அப்படின்னு சொன்னேன். அதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பிட வரணுமான்னு கேட்டதுக்கும் அவங்க வரல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பிரஜன் வந்து சொல்கிறாரு, பார்க்குறதுக்கு ஒரு டிப்பிக்கலாக ஒரு ஹஸ்பண்ட் எப்படி புலம்புவாரோ அதே மாதிரி இருந்துச்சு. அவர் வந்துட்டு சொல்கிறாரு, ஐயோ எதுக்கு கோவமாக இருக்குன்னு இதெல்லாம் யோசிச்சு என்னால் மண்டே உடைக்க முடியாது, எதுக்கு கோவமோ என்னவோ தெரியல. அப்புறம் 2 பேரும் ஒரு நேரமாக பேசுகிறாங்க. நேற்று சாயங்காலம் வரை நல்லா இருந்தா, நேற்று அதுக்கப்புறம் 7 மணி 7 டைம் இல்லை, அப்புறம் நல்லா இருந்தா, அதுக்கப்புறம் இந்த டாஸ்க்கு நான் பிங்க் ட்ரெஸ் போட்டிருந்தேன்ல அப்போ வரைக்கும் நல்லா இருந்தாங்க. இப்படி 2 பேரும் ஒன்றொன்னா சொல்லி பார்க்குறாங்க. அப்போ நல்லா இருந்தாளா, அப்போ கோவமாக இருந்தாலான்னு இப்படி ஒன்றொன்னா சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல எதுக்கு சாண்ட்ரா கோவமாக இருக்காங்கன்னு. அப்போ திவ்யா பார்க்குறதுக்கு உண்மையிலே பாவமாக இருந்துச்சு. ரொம்ப ஜெனுயினாக கேர் பண்ணுறாங்க. இல்லை நான் கேட்காம இருக்க முடியாதுல்ல, அதனால தான் நான் போய் கேட்டேன். ஆனால் எனக்கு என்ன கோவம்னே தெரியல, அப்படி எதுவுமே நடக்கலை, உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து பிரச்சனை சொல்கிறாங்க, இல்லை ஒன்றுமே நடக்கலைன்னா விட்டுரு, நம்ம என்ன பண்ண முடியும், கொஞ்சம் கோவம் முடிஞ்சிட்டு தன்னால் அவளே வருவா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு ஒருவேளை ஃபன் பண்ணது ஏதாவது பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ஜோக்கெல்லாம் அவள் ஜோக்காக தான் எடுத்துப்பா, ஜோக் சொன்னால் அவள் எப்போவுமே கோவப்பட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் சொல்கிறாரு. 2 ஜெனுயினான பீப்புளோட கான்வர்சேஷன் எப்படி இருந்துச்சுன்னா அப்படி இருந்தது. அவங்க 2 பேரும் பேசினது நிஜமாக ஒரு ஃபேக்காவோ இல்லை இந்த டிவிக்காகவோ இதுக்காகவோ பேசாமல் ரொம்ப ரியலாகவே 2 பேரும் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. எதனால சாண்ட்ரா அப்படி கோவப்பட்டுட்டு பேசாமல் இருக்காங்கன்னு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அங்கே ஆதிரை கூட எஃப்ஜே கூடலாம் சாண்ட்ரா நல்லா பேசுகிறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் ஃபீல் பண்ணுறாங்க, அப்போ நம்ம மேலே தானே கோவம், வேறு அவங்கக்கிட்டெல்லாம் நல்லா தான் பேசுகிறாங்க, நம்மக்கிட்ட மட்டும்தான் கோவமாக இருக்காங்க, என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. எனக்கு என்னென்னா பின்னாடி போய் கேட்கணுமானும் தெரியல, கேட்கக்கூடாதானும் தெரியல, அதுவே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது எனக்கு உண்மையிலே பாவமாக இருந்துச்சு. ஏன்னா சில கோவக்காரங்களை உண்மையிலே டீல் பண்ணவே முடியாது. அவங்கக்கிட்ட போய் பேசினாலும் தப்பு சொல்லுவாங்க, கேட்கலைனாலும் ஏன் கேட்கல, ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டியான்னு கோவப்படுவாங்க. அந்த மாதிரி தான் திவ்யா வந்து ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்காங்க. பிரஜனும் வந்துட்டு பரவாயில்ல நீ விட்டுரு, அவளே வருவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள், எதனால சாண்ட்ரா இவ்வளோ கோவமாக இருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுதுன்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.